நம்ம கடைகளெல்லாம் இதை வந்து அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்ருப்போம். நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக வீட்டிலே வந்துட்டு தக்காளியை வச்சு எப்படி பண்ண சொல்லி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 50 ml அளவு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப் அளவு இருக்கும். ஸோ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு அதில் ஒரு 4 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இந்த ஸ்டேஜில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை வெங்காயத்தை இது கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் வந்து அரையாக வந்து ஹாஃபாக வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இதே உங்களுக்கு மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 வந்து கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு டொமேட்டோவை ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட அரைக்கப் அளவு சுகர் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து 150 கிராம் அளவு இருக்கும். இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்திங்க அப்படின்னா சால்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இதை அப்படியே வந்து குக்கரில் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஓப்பனாக கூட பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தக்காளியை வேக வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை கலந்துட்டதுக்கப்புறமா இதை நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி நம்ம 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா வந்து வேக எடுப்போம். லோ ஃப்ளேமில் வச்சது வந்து வேக விட்டுருவோம். ஸோ ஹை ஃப்ளேமில் இருக்கணும் அவசியம் கிடையாது. லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணாலே போதும். தக்காளி வேகும் போதே இது நிறைய வந்து தண்ணி வந்து விட்டுரும். இப்போது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் அது அப்படியே நல்லா வந்து வேக விட்டுருங்க லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் கழித்து நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஆற வச்சுருக்க அந்த தக்காளியை நம்ம இது கூட ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து தேவைப்படாது. ஃபஸ்ட்டு டொமேட்டோ மட்டும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அதில் தண்ணி எல்லாத்தையுமே இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நல்லா அரைச்சி எடுத்தாச்சு உங்களுக்கு பார்க்கவே தெரியும். பாருங்கள், அந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அரைச்சதுக்கு அப்புறமா இது கூடவே 1 டேபிள் ஸ்பூனும் பார்த்திங்க அப்படின்னா சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப பார்த்திங்கன்னா சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூனும் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பூனுக்கு வந்து எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் மேலே ஜல்லடை வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை நம்ம இது கூட வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வந்து வடிகட்டி வந்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்பெடில் வச்சுட்டு இதை நல்லா வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா தக்காளியில் நம்ம தொலி அது மட்டும் இல்லாமல் விதை எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க முடியுமா நம்மளுக்கு நல்லா வந்து பியூராக நல்லா வந்து குறன்னு இல்லாமல் நம்மளுக்கு நல்லா வந்து ஃபைனாக வந்து கிடைக்கும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அதாவது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையுமே நல்லா வந்து குக் பண்ணியாச்சு. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு வந்து கொதித்து வரணும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்துட்டு லோ ஃப்ளேமுக்கு வந்து மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட வினிகர் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூனில் பார்த்திங்கன்னா வினிகர் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம வினிகர் சேர்த்தா தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பரான டொமேட்டோ சாஸ் வந்து ரெடி ஆயிரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் இந்த மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிக்கணும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.